வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வருவேன்னு பிடிவாதமாக வர்றாரு சோழன். கல்யாணம் ஆஹா கல்யாணம்ங்கிற பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க. நிறைய பேர் கார்த்திகாவோட நிச்சயதார்த்தத்துக்காக வர்றாங்க. நேராக வந்த சோழன் ஒரு மறைவில் போய் முகத்துல மாஸ்கை போட்டுட்டு ஒரு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அப்படியே கூட்டத்தோட கூட்டமா வர்றாரு. கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் அதெல்லாம் உதறிட்டு சோழன் மற்றவங்களோடு சேர்ந்து டெரேஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போ அங்க இருக்க 2 பேர், யாருங்க இந்த தம்பி, உங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு சோழனோட பெரியப்பா கிட்ட கேட்க, அவரு கேட்கலான்னு சோழன் கிட்ட வர, சோழன் கொஞ்சம் வேகமா முன்னாடி போய் கேமராமேன் பக்கத்துல நின்னுட்டு, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்னு அவர் சொல்ல, ஓ கேமராமேன் கூட வந்தவனோ அப்படின்னு அவங்க பெரியப்பா யோசிச்சுட்டு நிற்க, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சோழன் கேட்க, 50 mmங்கிறாரு. பார்க்க இவ்வளவு சின்னதாக இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ப்ரோங்கிறாரு அவரு. சரி சரி எடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்க அப்படின்னு கேமராமேன் திரும்பி கேட்க, நானா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்கிறாரு சோழன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு உங்க பெரியப்பா. இல்ல வித்தியாசமா வந்திருக்கீங்களே அப்படின்னு போட்டோகிராஃபர் கேட்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படிதான், கேங்க்ல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் இப்படிதான் திடீர்னு போய் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க, அது அவன் போட்டோகிராஃபர் கூட வந்த பையன் அப்படின்னு அவங்க பெரியப்பா சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்ப நீங்க போகும்போது நான் வீடியோ எடுக்கட்டுமான்னு போட்டோகிராஃபர் கேட்க, ஆஹா ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இது எங்களுக்குள்ள பர்சனல் விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே அவன் கூட போய் டிசைனா போஸ் கொடுக்குறேன்னு சோழன் சொல்ல, ஓகேங்கிறாரு போட்டோகிராஃபர். அப்ப போட்டோ வீடியோலாம் எடுங்கன்னு சொல்ல, ஓகேங்கிறாரு அவரு. கார்த்திகாவோட அப்பாவும் அம்மாவும் ஒரு இடத்துல நின்றுட்டு வர்றவங்கள ரிசீவ் பண்ணி சாப்பிட அனுப்பிட்டு இருக்காங்க. பக்கத்துல நிக்கிற கார்த்திகா கிட்ட, கார்த்திகா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, கார்த்திகா பாக்குறாங்க. போன்னு அவங்க அம்மா சொல்ல, கார்த்திகா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அவங்க குனிஞ்சு அவங்க ஏதோ ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அட்சதை எடுத்து இவங்க 2 பேருக்கும் பிளஸ் பண்றாங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், நல்லா இருங்க அப்படின்னு பாட்டி பிளஸ் பண்ண, பாட்டி அந்த பையன் கார்த்திகா அவங்க அம்மா அப்பான்னு ஒரே லைன்ல நின்று போஸ் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்க, எல்லாரும் சிரிங்க, எல்லாரும் கேமராவை பாருங்க, ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, சிரிச்ச மாதிரி இருன்னு கார்த்திகாவை மிரட்டுறாங்க அவங்க அம்மா. எல்லாரும் கொஞ்சம் ஸ்மைலிங்கோட போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க, கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் சோழனை பாக்குறாங்க. சோழன் நைஸா மாஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேமராமேனுக்கு பின்னாடி வர, அவரையே பார்த்துக்கிட்டு கார்த்திகா அம்மா வர்றாங்க. உடனே சோழன் பக்கத்துல இருக்க வீடியோகிராஃபர் கிட்ட போய் இப்படி அப்படின்னு கைட் பண்ற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க, கார்த்திகாவோட அம்மா அவங்க அண்ணன் கிட்ட போய், ஏன்னு அந்த மாஸ்க் போட்டிருக்க பையன் யாருன்னு கேக்குறாங்க. ஆட அந்த போட்டோகிராஃபர் கூட வந்த பையன் போல அப்படின்னு அவரு சொல்ல, இல்லன்னு மாஸ்க் கண்ணாடியெல்லாம் போட்டு ரொம்ப வினோதமா இருக்கான் பாருன்னு அப்படின்னு கார்த்திகா அம்மா கேட்க, அது போட்டோ எடுக்கும்போது லைட்டு பளிச்சுன்னு கண்ணில் அடிக்கும்ல, அதுக்காக தான் அவன் கண்ணாடி போட்டிருக்கான் போல இருக்கு, நீ வேற போமா அப்படின்னு அவரே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்ல, ஓ அப்படின்னு திரும்புற கார்த்திகா அம்மாவுக்கு சந்தேகம் தீரல. இப்படியும் அப்படியுமா சோழனை பார்த்துக்கிட்டே அவங்க வர, அவங்க ஹஸ்பண்டோட மொபைல் ரிங்காக, வாங்க மாப்பிள்ள மேலே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கார்த்திகா கிட்ட, உனக்கு ரொம்ப வேர்த்து இருக்கு, இந்த கர்ச்சீஃப்ல தொடச்சிக்கிறியா அப்படின்னு மாப்பிள்ளை பையன் நீட்ட, இல்ல பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, மறுபடியும் போஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன் இப்படியும் பார்த்துட்டு, இந்த ஊர்லயே இதுதான் மொத்தமான ஃப்ராடு குடும்பம், ஆனா இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க, நம்ம வீட்டுல விசேஷம்னு கூப்பிட்டா மட்டும் என்ன பேச்சு பேசுவானுங்க, நடத்துங்க அப்படின்னு அவரு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்க, ஏங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க, மதனி வந்திருக்காங்க அப்படின்னு கார்த்திகாவோட அம்மா சொல்ல, இதோ ஒரு நிமிஷம் வந்துட்டேன் அப்படின்னு போன்ல சொல்லிக்கிட்டு கார்த்திகாவோட அப்பா அங்க வர்றாரு. கார்த்திகாவோட அப்பா சோழனை பார்த்துட்டு, தம்பி நீங்க அப்படின்னு கேட்க, போட்டோகிராஃபர் கூட அப்படின்னு சோழன் சொல்ல, இல்ல போன்ல எடுக்கிறீங்க அப்படின்னு சந்தேகமா கேட்க, இல்ல இப்பெல்லாம் போனை கொடுத்து போன்லயும் எடுக்க சொல்றாங்கல்ல, அதுக்காக தான் அப்படி சோழன் சொல்ல, ஆமா எனக்கு கூட என்னோட போன்ல போட்டோ எடுத்து கொடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு கார்த்திகா அப்பா கேட்க, எடுத்துடலாங்க சார் எடுத்துடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு போய், எங்க அவர் வரலையா அப்படின்னு வந்த லேடி கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க இந்த அலப்பறை ஓடிட்டு இருக்க வீட்டுல சேரன் ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்து இருக்காரு. பல்லவனும் நிலாவும் சமையல் கட்டுல பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணியை வடிச்சிட்டு, அண்ணி போதுமா பாருங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் நல்லா கழுவுடா, அங்கெல்லாம் ரெட்டா இருக்கு பாரு அப்படின்னு நிலா சொல்ல, மறுபடியும் கழுவ ஆரம்பிக்கிறாரு பல்லவன். நிலா இந்த பக்கம் திரும்பி கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்க, அண்ணி போதுமா பாருங்கன்னு சிக்கனை பல்லவன் காட்ட, போதுங்கிறாங்க.
நிலா இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருக்க. என்ன நீ தேடுறீங்கன்னு பல்லவன் கேட்க, பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் வேணும்ல, அதான் தேடுறேங்கிறாங்க நிலா. பாத்திரமா அப்படின்னு கீழே குனிஞ்சு ஒரு வடசட்டி எடுத்து கொடுக்குறாரு. டேய் என்னடா இதெல்லாங்கிற மாதிரி நிலா வாங்கி திரும்பி கையில கொடுக்க, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெரிய வடசட்டி எடுத்து தர்றாரு. கடைசியில நிலா அங்கேயும் இங்கேயுமா பார்த்து ஒரு 10 லிட்டர் குக்கர் எடுத்து, இது சரியா இருக்கும்லன்னு கேக்குறாங்க. இது ஓகே தானே அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி அப்ப இதுலயே பண்ணிடுவோம் அப்படின்னு குக்கரை அடுப்புல வைக்கிறாங்க. அப்ப பாண்டியன் உள்ளர வர்றாரு. ஆரம்பிச்சிட்டீங்களான்னு அவர் கேட்க, ஆரம்பிச்சிட்டோங்கிறாங்க நிலா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இதோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கே, நான் இதெல்லாம் வெட்டி கொடுக்கவா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல பரவாயில்ல, நானும் பல்லவனும் பாத்துக்கிறோம் அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணி ஏன் வர்ற உதவிய வேணான்னு சொல்றீங்க? வெங்காயம் எல்லாம் வெட்டினா கண்ணு எரியும். அண்ணனுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல தெரியுமா? பட்டுன்னு நறுக்கி விட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, நான் வெட்டுறேங்க, நீங்க மத்த வேலையை பாருங்கிறாரு பாண்டியன். அப்படியா? மாட்டினாண்ட அடிமை ஒருத்தன் நிலா பட்டுன்னு வெங்காயம் தக்காளி எடுத்து கொடுத்துட்றாங்க. பாண்டியனும் பல்லவன் சொன்ன மாதிரியே பரபரன்னு கட் பண்றாரு. நிலாவுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. பார்த்துட்டு எப்படி இவ்வளவு வேகமா வெட்டுறீங்க? பழக்கமோன்னு கேட்க, பழக்கம்லாம் இல்லைங்க, வேலை செய்யற கைதானே, எந்த வேலையா இருந்தா என்ன, சட்டுன்னு பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அண்ணி வெங்காயம் வெட்டியாச்சு, அடுத்து தக்காளியையும் அண்ணன் கட் பண்ணிடுவான், சிக்கனையும் கழுவியாச்சு, வேற என்ன பண்ணணுங்கிறாரு பல்லவன். சிக்கன் மசாலா வேணும், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இப்படி மசாலா ஐட்டம்லாம் வேணும்டா அப்படின்னு சொல்ல, பல்லவனும் கொஞ்சம் அங்கங்கே தேடி பார்த்துட்டு, இதோ இந்த டப்பால பாருங்க அப்படின்னு கொடுக்க, நிலா வாங்கி பாக்குறாங்க. என்ன பாக்குறீங்கன்னு பல்லவன் கேட்க, எக்ஸ்பைரி பாக்குறேன்டா, இருக்கு, இன்னொரு 4 மாசம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்து என்னன்னு கேக்குறாரு பல்லவன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னு நிலா சொல்ல, இதோ இதுல இருக்கேன்னு எடுத்து கொடுக்குறாரு. பட்டை லவங்கம் பிரியாணி இலை இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நிலா கேட்க, பல்லவன் அதையும் தேடி எடுத்து கொடுக்குறாரு. சூப்பர், அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி பட்டை லவங்கம் தாளிச்சு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்குவோம், கிடைக்கிற கேப்ல நெட்ல அடுத்து என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல, கிளாப் பண்ற பல்லவன், ஓகே டபுள் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஸ்டவ் ஆன் பண்றதுக்காக நிலா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டர் அடிக்கிறாங்க. திருப்பி கீழே சிலிண்டரை பார்த்துட்டு, கேஸ் ஆன்ல தானே இருக்கு, ஒருவேளை லைட்டர் ஒர்க் ஆகலையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சு பார்க்க, அப்பவும் ஒன்றும் நடக்கல. என்னடா அடுப்பு எரியவே மாட்டேங்குதுன்னு நிலா கேட்க, டேய் கேஸ் காலி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பல்லவன் பரபரப்பா குனிஞ்சு சிலிண்டரை வெளியே எடுத்து, ஆமா கேஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, கேஸ் காலியா? அப்ப இன்னொரு சிலிண்டர் வச்சிருப்பீங்கல்ல, அதை மாத்திக்கலாமான்னு நிலா கேக்குறாங்க. ஒரு சிலிண்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏன் 2 இல்ல அப்படின்னு நிலா கேட்க, ஏன் 2 இல்லைன்னு பாண்டியனும் பல்லவனை கேட்குறாரு. ஆமா ஏன் 2 இல்லை அப்படின்னு பல்லவன் நிலாவை கேட்டுட்டு, தெரியலல்ல அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. சிலிண்டர் இல்லாமல் எப்படி சமைக்கிறது அப்படின்னு நிலா கேட்க, அண்ணி நான் வேணும்னா அண்ணனை கூப்பிடுவான்னு கேட்குறாரு பல்லவன். சிலிண்டரே இல்லை, அண்ணன் மட்டும் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு நிலா சொல்ல, இல்லை நீ இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணணும்னு அண்ணனுக்கு தானே தெரியும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள அண்ணனை கூப்பிடணுமா அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரி அப்போ அடுப்பே இல்லாமல் நாம் எப்படி சமைக்க முடியும், எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வைங்க, நாம் போய் வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, யோ இவ்வளோ சிக்கன் இருக்கேடா, இதெல்லாம் என்ன பண்ணுவ அப்படின்னு நிலா கேட்க, தூக்கி உள்ளர வைக்க வேண்டியதுதாங்கிறாரு பல்லவன். டேய் சிக்கனை ஃப்ரிட்ஜில் வைக்க ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகணும் இல்லடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இந்த வீட்டில் எதுவுமே இல்லை, சமைக்க பாத்திரம் இல்லை, சிக்கன் வைக்க ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகலை, எப்படி தான் இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னு தெரியல அப்படின்னு நிலா சொல்ல, பாண்டியனும் பல்லவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நிற்க, அங்கே சேரன் வர்றாரு. அண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிட, என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு சேரன். சமைக்கலாம் ரெடி பண்ணிட்டேன்னு, ஸ்டார்ட் பண்ணலான்னு அடுப்பு ஆன் பண்ணுறேன், கேஸ் காலி, மாத்துறதுக்கு இன்னொரு சிலிண்டரும் இல்லையா அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாம்ப்பா, ஐயையோ நேற்று நைட்டு நான் சமைக்கும் போது தான் கடைசியாக காலியாச்சு, எடுத்துட்டு வர சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், சுத்தமாக மறந்துட்டேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, சொன்னாலும் இப்போ கொண்டு வர மாட்டாங்களே அப்படிங்கிற சேரன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வெளியே பார்த்துட்டு, சரிப்பா எல்லாத்தையும் கொடுங்க, நான் வெளியே வச்சு சமைச்சிடுறேங்கிறாரு. வெளியே வா, வெளியே எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நிலா கேட்க, வெளியே கல் வச்சு விறகடுப்புல செஞ்சிடுறேன்ப்பா, வெளியே குச்சிங்க வேற நிறைய கிடக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படியா அப்ப நாங்களும் அதுலயே பண்ணிடுறோங்கிறாங்க நிலா. ஐயோ வேணாம்ப்பா, அதுலலாம் உங்களுக்கு செய்ய தெரியாதுப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோன்னே, விடுனே, அதான் பாண்டியண்ணே கூட இருக்குல்ல, நீ போய் உட்காருங்கிறாரு பல்லவன். பாத்தீங்களா பல்லவனே உங்க ரெஸ்ட் எடுக்க சொல்றான், போய் உட்காருங்கண்ணே நாங்க பண்றோம் அப்படின்னு நிலா சொல்ல, இல்லப்பா
விறகடுப்பை பத்த வைக்கிறதெல்லாம் பெரிய வேலை, அதுல எல்லாம் உனக்கு பழக்கம் இருக்காது அப்படின்னு சேரன் சொல்ல, இல்ல நான் ஹெல்ப் பண்றேன், நீ ரெஸ்ட் எடு போன அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏய் கேஸ் அடுப்புனா கூட பரவாயில்லடா, விறகடுப்பை வச்சு யாருக்கும் சமைச்சு பழக்கம் இல்லைல்ல, நானே பண்றேன்டா, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்கங்கிறாரு சேரன். அண்ணே நாங்க பண்றோம்னு சொன்னா பண்றோம், கேஸ் தீந்தாலும் சரி எந்த தடங்கள் வந்தாலும் சரி இன்னைக்கு நாங்க தான் சமைக்கிறோம் என்னடா அப்படின்னு நிலா பல்லவனை பார்த்து கேட்க, ஆமாம் அண்ணே, இந்த சிக்கனே ஓடினாலும் அதை பிடிச்சிட்டு வந்து அண்ணி சமைச்சிருவாங்க இன்னைக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, எல்லாரும் பல்லவனை முறைக்க அச்சச்சோ சாரின்னு சிரிக்கிறார் அவரு. சரிப்பா நான் எதுவும் சொல்லலை, நீங்க சமைங்க. டேய் பாண்டியா கொஞ்சம் பார்த்துக்கோடா அப்படின்னு சேரன் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன்னேங்கிறாரு அவரு. சரின்னு பல்லவனும் திரும்ப சேரன் வெளியே போயிடுறாரு. வாங்க வந்துங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போலாம், வாங்க எழுந்துறீங்க சாப்பிடலாம், வாங்க வாங்க போலாம் அப்படின்னு கார்த்திகாவோட அம்மாவும் அவங்க அப்பாவும் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரையும் சாப்பிட அனுப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் போயிட ஒரே ஒரு போட்டோங்க, கொஞ்சம் க்ளோஸா வாங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, கார்த்திகாவும் அந்த மாப்பிள்ளை பையனும் திரும்பி போஸ் கொடுக்க சோழன் அவரோட கேமராவில் போட்டோ எடுத்துட்டே இருக்காரு. டக்குன்னு மாப்பிள்ளையோட கையில கையை நீட்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்ல அவரும் தேங்க்யூங்கிறாரு. அப்போ அவர் கண்ணாடியை கழட்ட கார்த்திகா பார்த்துட்டு சோழா அப்படின்னு மெதுவா சொல்ல, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சோழன் கேட்க, எடுத்துக்கலாம் ப்ரோங்கிறாரு மாப்பிள்ளை பையன். கார்த்திகா கொஞ்சம் பக்கமாவா அப்படின்னு அவரோட தோல்ல கையை போட போனவர் எடுத்துக்கிறாரு. 3 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சோழன் கேட்க, கார்த்திகா என்ன பண்ண போறானு தவிப்பா பார்க்க, எடுத்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு மாப்பிள்ளை சொல்ல, இப்படி வாங்கன்னு கார்த்திகாவை அனுப்பிட்டு சோழன் மாப்பிள்ளையோட தோல்ல கையை போட்டு ஜம்முன்னு அப்படியே ஒரு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ ஓகே ப்ரோ அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்துட்டு, டேய் கதிர் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் நீங்க இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை நோக்கி போறாரு. போயிட்டு வாங்க சார். ஓகே ப்ரோன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, சோழா நீ எப்படி இங்க அப்படின்னு கார்த்திகா கேக்குறாங்க. ஒரு நாள் முழுக்க எங்களை கோவில்ல வெயிட் பண்ண வச்சுட்டு ஜாலியா இங்க நிச்சயம் பண்ணிக்கிற, உனக்கு பார்த்திருக்க இந்த பையன் என் அண்ணனை விட சுமாரா தான் இருக்கான், என் அண்ணன் சேரன் கிட்ட இவன் கிட்ட கூட வர முடியாது, இப்படி ஒரு மொக்கையான ஆளுதான் கல்யாணம் பண்ணிக்க போற, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். இத பாரு நீ டென்ஷன்லாம் ஒன்றும் ஆக வேண்டாம், நான் பிரச்சனை பண்ணலாம் ஒன்றும் வரல, மாப்பிள்ளையை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், சந்தோஷமா ஜாலியா இரு என்ன, நான் வரேன்னு கிளம்புறாரு சோழன். டக்குன்னு மாப்பிள்ளை எதிர்த்தால வர நிக்கிற சோழன், சரி ப்ரோ அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே ப்ரோங்கிறாரு அவரு. ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ப்ரோன்னு சொல்ல, சாப்பிட்டுட்டு போங்கன்னு மாப்பிள்ளை சொல்ல, கண்டிப்பா நீங்க போய் ஜாலியா போஸ் கொடுங்க போங்க ப்ரோ அப்படிங்கிற சோழன் 4 வந்து திரும்பி கார்த்திகாவை பாக்குறாரு. லூசு பையன் சொல்லிட்டு மறுபடி கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவர் கிளம்ப கார்த்திகா சோழனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுல மும்மரமா அடுப்பு பத்த வைக்க விறகு கொண்டு வந்து போட கருவேப்பிலை கொத்தமல்லியை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க நிலா. சோழன் அங்க போனார்ல வரவே இல்லை பாரு அப்படின்னு நிலா சொல்ல, பாத்தியானே அண்ணனை கேக்குறாங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி ஜாடையா பல்லவன் பாண்டியனை பார்க்க சிரிக்கிற பாண்டியன், அவன் என்னமோ பண்றான் விடுங்க அப்படின்னு சொல்லு. இல்லங்க அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரலன்னு வாசல பாத்துக்கிட்டு இருக்காங்க, அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிருக்க போகுது, ஊனா போலீஸ் ஸ்டேஷன் போற ஆளுங்க, அவங்க மாட்டிக்கிட்டாருன்னு வைங்களேன் எல்லாருக்கும் தான் டென்ஷன், அதான் பயப்படுறேன்னு நிலா சொல்ல, அவன் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு எங்களுக்கு தானே தெரியும், நீங்க பயப்படாதீங்க அதெல்லாம் வந்துருவாங்கிறாரு பாண்டியன். ஆமா அண்ணி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எங்க அண்ணன் கில்லாடி, எப்படி வேலையை முடிச்சுட்டு வரப்போகுதுன்னு பாருங்க அப்படின்னு பல்லவன்னு சொல்லிட்டு இருக்க, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே நினைத்தவன் விதைத்தவன் நான் 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 பாடிக்கிட்டே சோழன் வர்றாரு. வந்துருச்சுல்லன்னு பாண்டியன் சொல்றாரு. குஷியா வர்றத பார்த்தா போன வேலையை முடிச்சுட்டு வந்துட்டா மாதிரி தெரியுது அப்படிங்கிற பல்லவன் எழுந்து நிக்க சோழன் வந்து நிக்கிறாரு. என்னன்னு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு பல்லவன் கேட்க, இந்த சோழன் முயற்சி எடுத்து அது முடியாம போகுமாடா, முடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்ல, சூப்பர் எங்கனே போட்டோ காட்டு அப்படின்னு பல்லவன் கேட்க, இரு அப்படின்னு சோழன் காட்டிட்டு ஒரு செகண்ட் கூட காட்டாம இந்த பக்கம் பாண்டியன் கிட்ட திருப்ப மேல காமிக்க இப்படியே விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு காட்டுனேன்னு பல்லவன் கேட்க, டேய் காட்டுறா அப்படின்னு கைய பிடிச்சு முறுக்கிறாரு பாண்டியனும். சோழன் கொடுக்க மாட்டேன்னு ஓட 2 பேரும் துரத்தி பிடிச்சு விளையாட அங்க இங்கன்னு தாவி குதிச்சு ஓடிட்டு இருக்க, ஏய் எதையா தட்டி விட்டுற போறீங்கன்னு நிலா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல பல்லவனும் பாண்டியனும் சோழனை லாக் பண்ணிடுறாங்க. உடுங்கடா காமிக்கிறேன்டா இருங்கடா அப்படிங்கிற சோழன் பல்லவன் கிட்ட காமிக்க பார்த்துட்டு ஐயய்ய அப்படிங்க பாண்டியனும் பார்த்துட்டு ஐயய்யங்கிறாரு. சுமார் இல்ல வெரி பேட் சாய்ஸ் அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஆமா நம்ம அண்ணன் கூட எல்லாம் கம்பேர் பண்ணா இவன் பக்கத்திலேயே நிக்க முடியாது அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, வாய்ப்பே இல்லைங்கிறாரு சோழன். நிலாவும் ஆர்வம் தாங்காம, எங்க நிஜமாவே போட்டோ எடுத்துட்டீங்களா காட்டுங்க அப்படின்னு கையை நீட்ட
சோழன் மொபைலை கொடுக்குறாரு. ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு சோழனை ஒரு முறைக்கிற நிலா அடுத்தடுத்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்தீங்களா நம்ம அண்ணன் எவ்வளோ கெத்தாக இருக்கும், இவன் நல்லாவே இல்லைங்க, சும்மா பவுடர் போட்டு ஏமாற்றி இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எப்படி இவ்வளோ தைரியமாக உள்ளே போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு நிலா கேட்க, காலரை தூக்கி விட்டுட்டு நிற்கிறாரு சோழன். அண்ணே ஒரு வேலையில் இறங்கிட்டா அந்த வேலை முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா, வாழ்க்கையில் இன்னைக்கு தாண்டா நீ உருப்படியாக ஒரு வேலை பார்த்துருக்க அப்படின்னு தம்பியை ஹக் பண்ணிக்கிறாரு சோழன். கேஸ் அடுப்பு இருந்தாலே சமைக்கிறது கஷ்டம், இதில் விறகுல வச்சுட்டு என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேரன் வெளியே வர்றாரு. நீயும் இருக்கியே எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே அப்படின்னு பாண்டியனை பார்த்து சோழன் சொல்லிட்டு இருக்க. வெளியே வர்ற சேரனை பார்த்து, அண்ணே வாண்ணே சோழ அண்ணே யாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்க்குறியா அப்படின்னு பல்லவன் கேட்க, அண்ணே என்னமோ ஊர்லேயே இல்லாத மாப்பிள்ளைய பார்த்துருக்க மாதிரி, துபாய் மாப்பிள்ளை அது இதுன்னு சொன்னாங்களே, அந்த பையன் எப்படி இருக்கான்னு பார்க்குறியா அப்படிங்கிற சோழன். கொடுங்கன்னு நிலா கிட்ட இருந்த மொபைலை வாங்கி, ரொம்ப சுமாராக இருக்கானே இங்கே பாரு அப்படின்னு காமிக்க, டேய் அப்படிலாம் சொல்லாதீங்கடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே பாருண்ணே, சும்மா வாங்கி பாருண்ணே அப்படின்னு சொல்ல, வேணாண்டா எப்படி இருந்தா என்னன்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. அட இந்தாண்ணே புடினே, இந்தாண்ணே பாருண்ணே அப்படின்னு மொபைலை கொடுக்க, இவங்க 3 பேரை எடுத்துக்கிட்ட செல்ஃபியை பார்க்குறாரு சேரன். மாப்பிள்ளை பையனை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்க, பாத்தியா அண்ணன் எப்படி பார்க்குதுன்னு பல்லவனும் பாண்டியனும் ஜாட காட்டிக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம் இல்லைன்னு சேரன் சொல்ல, அண்ணே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, இந்த பையன் கார்த்திகாவுக்கு பொருத்தமா இருக்க மாதிரியே தெரியலையே அப்படின்னு சேரனும் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்போ உனக்கு நிம்மதியானேன்னு சோழன் கேட்க, டேய் கார்த்திகா நல்ல பொண்ணுடா, இன்னும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்கலாம், நாம என்ன செய்ய முடியும் விடுங்க அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாருக்கும் ஒரு அல்ப சந்தோஷம் வருது. என்னப்பா இன்னும் அடுப்பே பத்த வைக்காம இருக்கீங்க, சரி நானே பண்றேன், நீங்க எல்லாம் உள்ள போய் உட்காருங்கிறாரு சேரன். அண்ணே நாங்களே பண்றோம் நிலா சொல்ல, விடுங்கப்பா நான் பாத்துக்கிறேன், உனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைல்ல, நானே பண்ணிக்கிறேன்ப்பா, அதான் எல்லாத்தையும் வெட்டி வச்சிட்டீங்கல்ல, ஏத்தி இருக்கிற வேலை மட்டும்தானே, நான் பண்ணிக்கிறேன் போங்க, எல்லாருக்கும் தான் சொல்றேன் உள்ளர போங்க, அரை மணி நேரத்தில் சமையல் ரெடி ஆயிரும் போங்க அப்படிங்கிற சேரன் தட்டை வாங்கிக்கிட்டு அடுப்புக்கிட்ட வர, வாங்க அதான் அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு என்ன பாண்டியன் சொல்ல, அண்ணி வாங்க நீ அப்படின்னு பல்லவனும் கூப்பிட, அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, வாங்க அண்ணன் பாத்துக்குவாங்கன்னு சோழனும் கூப்பிடுறாரு. எப்பா காய்கறி வெட்டுறதுக்கே டயர்டா இருக்குடா அப்படின்னு ஆளாளுக்கு அசந்து போய் வந்து உட்கார ஒரு சேரை எடுத்து போடுற சோழன், ஏங்க அண்ணனை பார்த்தீங்கல்ல, அந்த பையன் அண்ணனை விட சுமாரா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எப்படி முகம் மாறிடுச்சு பாருங்க அப்படின்னு சோழன் சொல்ல, வெளியே உட்காந்துருக்க நடேசன் என்னன்னு திரும்பி கேட்டுட்டு இருக்காரு. அது எப்படிங்க நிஜமாவே இதெல்லாம் ஒருத்தங்களை திருப்தி ஆக்குமா என்ன அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்க இருக்காதா பின்ன, அண்ணன் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகுது, அந்த பையன் தன்னை விட சுமாரா தான் இருக்கான்னு தெரியும் போது பசங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருங்க, அது ஒரு அல்ப சந்தோஷம் தான், ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு அண்ணன் சோகத்துல இருந்து வெளியே வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் இல்லைங்க, நமக்கு அதுதானே வேணும் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியான்ற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்க. அண்ணன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு, உடனே சமைக்க இறங்கிருச்சுல்ல அப்படின்னு பல்லவனும் சொல்ல, அண்ணனுக்கு இப்போதைக்கு இது தேவைதான்டா, இதுக்காக தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அங்கே போயிட்டு வந்தேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாண்டா நல்ல விஷயம்தாங்கிறாரு பாண்டியன். நிலாவும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சிரிக்க, காலையில இருந்த அண்ணன் ரொம்பவே ஒரு மாதிரியா இருந்துச்சு, இவங்க வேற பாட்டெல்லாம் போட்டு கடுப்பேத்திக்கிட்டு இருந்தாங்க, டென்ஷன்ல அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்கிறாரு பாண்டியன். என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடந்திருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நிலா சொல்ல, அதுதான் நடக்கலையே விடுங்க, அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது, இப்போதைக்கு அண்ணனை சரி பண்ணியாச்சு, அடுத்து நடக்க போறத அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாருக்குமே ஒரு சின்ன திருப்தியா இருக்கு. நாளைய ப்ரோமோவில் சேரனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, நீங்கள் சேரன் தானேன்னு கேட்குறாங்க ஒரு பொண்ணு. உடனே அதை சோழன் கையில் வாங்கி, ஆமாங்க நான் சேரன் தான் அப்படின்னு சொல்லு. டேய் எதுக்குடா என் பேரை சொல்கிற அப்படின்னு சேரன் கேட்க, இருனே அப்படிங்கிற சோழன் ஸ்பீக்கரில் போட, நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், சரி பிஸியாக இருப்பீங்கன்னு நினச்சி தான் நானே ஃபோன் பண்ணேன்னு அந்த பொண்ணு சொல்ல, நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன், ஆனா உங்களுக்கு பிஸி இல்லைங்கிறாரு சோழன். அன்னைக்கு காஃபி ஷாப்ல ரொம்ப சைலண்டா இருந்தீங்க, இன்னைக்கு போன்ல ரொம்ப சூப்பரா பேசுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, டேய் வேணாண்டா இதெல்லாம் தப்புடா, சொன்னா கேளுடாங்கிற மாதிரி சேரன் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. அண்ணே நீ சும்மா இருன, நான் பாத்துக்கிறேன் பேசிக்கிறேன் அப்படின்னு சோழனும் ஆர்கியூ பண்ணிட்டு போன் பக்கம் திரும்ப அந்த பொண்ணு போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.